மேட்டூர் அணையை திறந்து விட்ட மாதிரி என் மூக்குல நான் ஸ்டாப்பா ஒழுகிட்டு இருக்கு. அதோட சேர்ந்துதான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்க போறேன். இந்த வீடியோ கிளிப்பிங்ஸுக்கும் நான் பேசுறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. பிடிச்சா பாருங்க, பிடிக்காட்டி இப்பவே ஸ்கிப் பண்ணிருங்க. நான் நேத்து அண்ணியோட பையனை கல்யாணத்துக்காக ஜவுளி எடுக்கிறதுக்காக ஸ்ரீதேவி ஸ்டிக்டர்ஸ் போயிருந்தோம். அங்க எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வீடியோலயே ரேட்டோட சொல்லியிருக்கேன். நான் ரீசெண்டா ஒரு vlog சேனல் பார்த்தேன். அவங்க மாமனார் மாமியார் கூட சேர்ந்து இருந்துட்டு இப்ப தனியா இருந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் அந்த மருமகளை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவா கூட்டு குடும்பத்தை பிரிச்சுட்ட, மகனை தனியா கூட்டிட்டு வந்துட்ட, அம்மா பையனை பிரிச்சுட்டு, அந்த மாதிரி பிளா 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 அப்படியே சொல்லிட்டே போலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் பெஸ்டா தனி கொடுத்தன பெஸ்டா அப்படிங்கறத பேசல. ஆனா கூட்டு குடும்பம் பெஸ்ட்ன்னு சொல்ற சில பேரு அதுல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதே இல்லைங்க. நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். ஒரு மருமக தான் மாமனார் மாமியார கடைசி வரைக்கும் கூடவே வச்சு பத்திரமா பாத்துக்கணும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா எத்தனை மாமியார் மருமகளை மகளா பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. நீங்க மருமகளாகவும் பார்க்க வேணாம், மகளாகவும் பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு மனுஷியாவது பாக்குறாங்களான்னு சொல்லுங்க. 100% கூட்டு குடும்பத்துல இப்படிதான் இருக்கும். 10% நல்லவங்களும் இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மாங்குன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது அந்த மருமகளா இருக்கும். ஆனா கடைசியா சாப்பிடுறதும் அந்த மருமகளா தான் இருக்கும். பார்த்தா இட்லிக்கு சட்னி இருக்காது, தோசைக்கு சாம்பார் இருக்காது. இதை விட என்னங்க, கறி குழம்பு வச்சா முதல்ல பீஸே இருக்காது. இந்த மாதிரிதான் பல குடும்பத்துல இருக்கும். இவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த கூட்டு குடும்பத்திலேயே இருந்து அந்த மாமனார் மாமியார கடைசி வரைக்கும் பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க. தனி கொடுத்துடம் போயிட்டா மாமனார் மாமியார பாத்துக்க மாட்டாங்கிறது இல்ல, அவங்களுக்கு முடியாத காலத்துல பாத்துக்கதான் போறாங்க. இதுல கமெண்ட் பண்ற எத்தனை பேர் அவங்க வீட்டுல மாமனார் மாமியார பாத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா சோசியல் மீடியான்னு நெகட்டிவா கமெண்ட் பண்றதுக்கு எங்க இருந்துதான் கம்பு சுத்திட்டு வராங்கன்னே தெரியல. ஏன்னா பண்ணிட்டு ஒவ்வொரு பொண்ணும் பல கடவாட தான் வராங்க. ஆனா பல சகிப்பு தன்மையோட வாழ்க்கை நடத்தினாலும் நம்மளுக்கு என்ன மெரினா பீச்ல சிலையா வைக்க போறாங்க? எதுவும் இல்ல. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக. அதான்